கௌரி கௌரி என் கௌரி உயிரோடு இருக்கா, என் மனைவி உயிரோடு இருக்கா. சண்முகம் என் மக, வக்கீல் சண்முகம் என் மக. சண்முகம், கௌரி நெல். பரமானந்தம், எங்க போற? என் மனைவியை பார்க்க போறேன். என் மகனை கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர் விட போறேன். முட்டாள், என்ன வளர்ற? மனைவியும் மகனையும் பார்த்த உடனே அவங்களோட சேர்ந்து வாழணும் என்ற ஆசை வந்துடுச்சா? ஆமா, எனக்கே அந்த ஆசை வரக்கூடாது. அது என்னுடைய குடும்பம். கௌரி செத்து போயிட்டான்னு சொல்லி ரத்தன என்னை ஏமாத்திட்டான், என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். ஐயோ, இத்தனை வருஷமா அவ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இப்ப என் கௌரி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ என்ன மன்னிச்சிடுவா, கண்டிப்பா மன்னிச்சிடுவா. பைத்தியக்காரா, நல்லா யோசிச்சு பார். உன் மனைவி சத்தியத்தின் பாதையில் இருந்து தவறாத ஒரு உத்தமி, உன் மகன் சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு வக்கீல். ஆனா நீயோ குற்றவாளி, கொலைகாரன். இல்ல, நான் கொலைகாரன் இல்ல, நான் கொலைகாரன் இல்ல. இல்லன்னு நீ சொல்ற, ஆனா இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் ஞாபகம் இல்லையா? ஒரு கள்ளக்கடத்தலா சாமி, நல்ல உயரமா இருப்பான், லாங் கோட் போட்டுக்கிட்டு ஹேட் வச்சிருப்பான். அவன் ஒரு கான்ஸ்டபிளை சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சு வந்துட்டான். வரமும், இந்த நிலைமையில அவங்க முகத்துல விழிக்கவனுக்கு என்னடா யோகியதை இருக்கு? எந்த நிமிஷத்திலையும் தூக்க மேடைக்கு போக வேண்டிய நிலைமையில இருக்கிற நீ மானமே பெருசு நினைச்சிருக்கிற அவங்க வாழ்க்கையை ஏண்டா நாசமாக்குற? இத்தனை காலமா நீ அவங்களுக்கு எந்த நன்மையும் செய்யல, அதே மாதிரி இப்ப எந்த தீமையும் செய்யாது. அவங்க வாழ்க்கையில நீ குறுக்கிடாம இருக்கிறதா நீ அவங்களுக்கு செய்யற பெரிய உபகாரம். இதை மறந்துடாது, மறந்துடாது. அப்பா, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க. யாரு? இத பாருங்க. எப்ப பயப்படுற? அன்னைக்கு நீ நிதி கேட்க வந்த நான் வேற ஏதோ குழப்பத்துல இருந்தேன், அதனாலதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அந்த சம்பவம் தான் எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துச்சு. அன்னையில இருந்து நானும் சண்முகமும் உயிர் நண்பர்கள் ஆயிட்டோம். ஆமா சார், தினம் கார் எடுத்துட்டு வந்து குமார் தான் என்ன கோர்ட்ல இருந்து கூட்டிட்டு வருவார். அப்பா, அவங்க அம்மாவை எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்லவங்க. என் மேல உயிர்ப்பா அவங்களுக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்ப்பா. வாங்க உட்காருங்க. டேய் கண்ணா, காபி கொண்டாடா. ஏன்பா, உங்க வீட்டுல நீ உங்க அம்மா மட்டும்தான் இருக்கீங்களா? உங்க அப்பா? எங்க அப்பா நான் பார்த்ததே கிடையாது சார். அவர் முகம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஓ, ஆமா சார், நான் பிறக்கிறதுக்கு முத நாளே அவர் எங்க அம்மா விட்டு போயிட்டாரு. அவர் எங்கேயோ இருக்கிறதா எங்க அம்மா சொல்றாங்க. எனக்கு என்னமோ சச்சு சண்முகம், எதையும் நீயே முடிவு பண்ணிடாது. ஏன் சண்முகம்? உங்க அப்பா மேல உங்க அம்மா ரொம்ப வருத்தமா இருக்காங்கல்ல? அதான் இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் எங்க அப்பா கண்டிப்பா வந்தே தீருவார்னு அசைக்க முடியாத நம்பிக்கையோட அவரை தெய்வமா நினைச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லப்பா, ஒவ்வொரு வேளையும் சாப்பிடும் போது அவருக்காக தனி இலை போட்டு பரிமாறிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு எழுந்திருச்சோன்னு அந்த அம்மா அந்த இலையில உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. தன் கணவன் சாப்பிட்டு மிந்து போனது தான் சாப்பிடுறது அந்த அம்மாவுக்கு எண்ணம். அப்பா, நீங்க அழுகுறீங்க? மட்டும் இல்ல, இத கேட்ட உடனே எனக்கு உங்க அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. ஐயா, காபி. சண்முகம், அப்புறம் சண்முகம், எனக்கு மட்டும் எங்க அப்பா மேல ரொம்ப ஆத்திரம் சார். ஏன்பா? பின்ன என்ன சார், 25 வருஷம் நீங்களே சொல்லுங்க சார். ஒரு மனைவி கணவன் மேல பக்தியா இருந்தா மட்டும் போதுமா? கணவன் மனைவி கிட்ட பாசத்தோடு இருக்க வேண்டாமா? அவங்க அப்பாவோட பேச்சு எடுத்தா போதும், சண்முகம் இப்படித்தான் பக்கம் வச்சுக்கிறான். அது தவறுன்னு சொல்ல முடியாதப்பா. அதனால சண்முகத்துக்கு அவங்க அம்மா மேல எவ்வளவு பக்தி இருக்குங்கிறது தான் தெரியுது. பாவம் அந்த அம்மா இந்த உலகத்தில் தன் பிள்ளையை வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ. அதே சார் கேக்குறீங்க. அந்த சமயத்துல எங்க மாமா மட்டும் இல்லைன்னா இப்ப நானும் எங்க அம்மா உயிரோடு இருக்கவே முடியாது. தம்பி, இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது. இதை உன் சொந்த வீடாகவே நினைச்சு உனக்கு என்ன பண்ணாலும் என்ன கேளு, ஒன்னும் யோசிக்காத. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க சொன்னதே போதும். குமாரோட சிநேகிதம் உங்க ஆதரவு இருக்கும்போது இனிமே எனக்கு என்ன குறை? நான் வரேன் சார். ஏன்பா அதுக்குள்ள சாப்பிட்டு போலாமே? பரவாயில்ல சார், கோர்ட்டுக்கு நேரமாச்சு, நான் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சண்முகம், உனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் இங்க வந்துட்டு போப்பா. ஓய், கண்டிப்பா வரேன் சார். வரேன் குமார். பாய்.
ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, சண்முகத்தோட குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டதும் எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா. அந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும் போல தோணுது. கரெக்ட், நான் நினைச்ச நீங்க சொல்லிட்டீங்க. சண்முகத்தை நான் கூட்டிட்டு வந்தது அதுக்காக தான்ப்பா. என்னப்பா? அப்பா, உங்க ஃப்ரெண்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டர் ராமநாதன் வீட்டுல சீதான்னு ஒரு பொண்ணு இருக்கா தெரியுமா? ஆமா. அந்த பொண்ணு மேல சண்முகத்துக்கு ரொம்ப விருப்பம். அந்த பொண்ணுக்கு சம்மதம் தான். ஆனா சண்முகத்தினுடைய அப்பா எங்க இருக்கார் யாருன்னு தெரியாததுனால கோமதி அம்மா பெண் கொடுக்க மறுக்கிறாங்க. ஓ அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா, நானே நேரடியா வந்து அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். எனக்கு தெரியும், உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா முடிச்சு வச்சிருவீங்க. தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ், மெனி தேங்க்ஸ். சண்முகத்தோட அம்மா நெத்தியில பொட்டு வச்சிருக்காங்க, கழுத்துல தாலி போட்டிருக்காங்க. ஆனா புருஷன் மட்டும் இல்லையா? அதிசயமா எல்லாம் இருக்கு. அம்மா நிறுத்துங்க. சண்முகத்தோட குடும்பத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு நல்லா தெரியும். இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சண்முகத்தோட அப்பாவை பத்தி தானே. நான் தான் அவனுக்கு அப்பா. நீங்களா? அப்படின்னு வச்சுங்களேன். ராமநாதன் இன்னைக்கு நேத்து இல்ல, எத்தனையோ வருஷங்களுக்கு முந்தைய சண்முகத்தோட குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கௌரவமா வாழ்ந்த குடும்பம். அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நெருங்கிய சிநேகிதன். என்ன யோசிக்கிறீங்க? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? ஆனா நீங்க சொல்லும் போது எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனே இல்லை. அப்ப சீக்கிரம் கல்யாணம் பேச்ச முடிங்க. ஓய இருங்க, அவசரப்படாதீங்க. குமாரோட அப்பா வந்து கேரண்டி கொடுத்துட்டாரு. ஒரு இதுக்கு நல்லதுதான். அது மாத்திரம் போதுமா? பொண்ணுக்கு ஏழு செய்வாங்க, என்ன போடுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன் பொண்ணா இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல. இந்த பாருங்க, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எழுதி என்கிட்ட கொடுங்க. கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி அது உங்க முன்னால வந்து நிக்கும். என்னப்பா? என்னங்க, அதே முகூர்த்தத்துல நம்ம கீதாவுக்கும் குமாருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதான் என்னைக்கு நடக்க போறதாச்சே. அடுத்த வருஷமும் அவ கோட் அடிக்காம படிப்பை முடிச்சாதான் அவ கழுத்துல நான் தாலி கட்டுவேன். சட்டப்படி அதுவும் சரிதான். அப்போ நிச்சயதார்த்தம் எல்லாம் ரெடியா இருக்கு. கொண்டடா கண்ணா. அப்பா, உங்க கையாலே கொடுங்க. சட்டப்படி திட்டம் போட்டு ரெடியா கொண்டு இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அப்ப முகூர்த்தம் எப்ப வச்சுக்கிறது? இதோ பஞ்சாங்கத்தையும் பையிலே வச்சிருக்காங்க. அப்பனும் பிள்ளையும் பெரிய ஆளுங்க போ. பாருங்க, ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. ரொம்ப நல்லா இருக்கு முகூர்த்தம். ஆமா, நாள் பூரா அமிர்த யோகம், நல்ல நாள். முகூர்த்த நேரம் தான் 5:30க்கு மேல 6:30க்குள்ள ஜாம் ஜாம் நடத்திடலாம். கொட்ட வேண்டியதான் மூலத்தை இல்லப்பா. இதான் சண்முகத்து வீடு. நீங்க சண்முக அப்பாவுக்கு வேண்டியவரு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன பண்ண விஷயம் புரிஞ்சுக்காம சண்முகத்தோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா போய் சொன்னேன். பொய்யா? பரவாயில்லப்பா, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். என்னப்பா கல்யாணம் நிச்சயம் பண்ணது அந்த அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். வாங்கப்பா. அம்மா, என்ன குமார்? சண்முகத்துக்கு சீதாவுக்கும் கல்யாணம் பேசி முடிவு பண்ணியாச்சு. அப்படியா? ஆமா, எங்க அப்பா தான் முடிவு பண்ணாரு. அவரே நேர்ல சொல்றதுக்காக வந்திருக்காரு. எங்க உங்க அப்பா? உள்ள வர சொல்லு. நான் கூப்பிட்டேன், அவர் சங்கோஜப்பட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க. அப்பா, அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க. அனாதரமா இருந்த எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சீங்க. அங்கேயே இருக்கீங்களே, உள்ளர வந்து உட்காருங்க. பையனும் வந்துருவான், அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகலாம். அப்பா, அவங்க இவ்வளவு தூரம் கூப்பிடும் போது என்ன பண்ணுங்க? சும்மா வாங்க, தப்பா நினைச்சுக்கோங்க. சும்மா வருமானத்துக்கு போயிட்டு வந்துடலாம். சாப்பிடாம போய் வேண்டாம், அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, இடம் தப்பா நினைச்சுக்கோங்க. வாங்கப்பா. விளக்கு அணைஞ்சு போச்சு. அம்மா, அரிக்கை லைட் இருக்க? உள்ள இருக்குப்பா. எடுங்க எடுங்க, உள்ள போங்க. திடீர்னு போயிட்டாரு. முதல்ல ஒரு மங்களகரமான செய்தியை சொல்ல வரும்போது விளக்கணிஞ்சது அபசகனு நினைச்சு போயிட்டாரோ என்னவோ. குமார், உனக்கும் உங்க அப்பாவுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? கைமாறு தானே, ஒன்னே ஒண்ணு இருக்கு. செய்வீங்களா? என்னப்பா? செய்யறேன்னு சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன். செய்யறப்பா. சாப்பாடு உங்க வீட்டுல இல்ல, எங்க வீட்டுல. சண்முகம் வந்தோடனே அவனையும் கூட்டிட்டு நேரா எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போயிட வேண்டியது. இந்த தடவை என்கிட்ட இருந்து நீங்க தப்பவே முடியாது. போலாமா? போகலாமா? போலாம்ப்பா. சொல்லுங்க. அப்ப சாப்பாடுக்கே அம்மா இவ்வளவு. வாங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நேற்று ராத்திரி போலீஸ்காரனை சுட்டுக் கொண்டது மில்லியனர் பரமானந்தம்.
என்ன இன்ஸ்பெக்டர்? மிஸ்டர் குமார், கள்ளக்கடத்தல் செய்ததுக்காகவும் ஒரு கான்ஸ்டபிள சுட்டு கொலை செய்த குற்றத்துக்காகவும் உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். எங்க அப்பா அப்படி மிஸ்டர் குமார், கொண்டு போ. அப்பா 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 ஐயோ அப்பா அம்மா ஐயோ குமார், என்னப்பா அது? அப்பா எங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா. மிஸ்டர் ராமநாதன், உங்களுக்கு ஜட்ஜ் ப்ரமோஷன் கிடைச்சதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் டிஃபென்ஸ் சைடுல வாதாடுறவங்க எவ்வளவு கெட்டிக்காரவங்களா இருந்தாலும் அவங்கள கொஞ்ச நேரமாவது திணறடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு அடுத்தபடியா யார் வரப்போறா? ஏன் சார், என் அசிஸ்டன்ட் சண்முகம் இருக்கார். அடுத்தாப்புல அந்த சீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப தகுதி உடையவர். அவர் வந்தா கூட எனக்கு பெருமை தானே. ஷூர், சந்தோஷம். எங்களுக்கு நேரமாகுது, நாங்க வர சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். இந்த காலத்துல யார் நம்புறதுன்னே தெரியல. பரமானந்தம் ஒரு கொலகாரரா இருப்பாருன்னு நான் சொப்பனத்துல கூட நினைக்கல. என்னங்க பேப்பர் படிச்சீங்களா? படிச்சேன். கைது செய்யப்பட்டவங்க அத்தனை பேரையுமே குற்றவாளின்னு நாம இப்பவே தீர்மானம் பண்ண முடியாது. விசாரணைக்கு அப்புறம் தான் உண்மை தெரியும். நீ பேசாம இருக்கு. பாவம், அந்த குமாருக்கு இப்பேற்பட்ட கஷ்டம் வந்திருக்கவே கூடாது. சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அன்னைக்கு பொண்ணுக்கு என்ன செய்வேன்னு கேட்டதுக்கு பெருசா லிஸ்ட் எழுதிக்குங்க. லிஸ்ட் அப்ப கொள்ளை அடிச்சு வச்சிருக்கான், அதை ஃபுல்லா அள்ளி கொடுக்குறான். அம்மா போது நிறுத்துங்க. என்ன ஏதுன்னு உண்மை தெரிஞ்சுக்காம ஏன் இப்படி வாய் கொண்டபடி எல்லாம் பேசுறீங்க? இன்னும் என்னடி தெரிஞ்சுக்கணும்? அதான் பேப்பர்ல கொட்டை எழுத்தா போட்டு வெட்ட வெளிச்சு வாங்கி இருக்கிறானே, ஊரே சிரிக்குது. வெள்ளக்கடத்தல்ல கொள்ளை அடிச்சுட்டு கொலை செஞ்சுட்டு போனானே பரமானந்தம், அவனுடைய பிள்ளைங்கானும் பார்த்தாக்கா பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளை மாதிரியா பேண்ட் போட்டுக்கணும் பிரமாதமா இருக்கானே. ஆமா ஐயா, இந்த காலத்துல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஏமாத்துற பசங்க தான் நிறைய இருக்காங்க. ஆளு ஸ்டைல பாத்தியா? மானம் உள்ளவனா இருந்தா வெளியே தலை காட்டுவாங்க. கொலைகார பையன் அவன் தானே, இதுக்கெல்லாம் மானம் ஏது? அம்மா, என்ன குமார், வெளியில என்னால தளர்ந்து நடக்க முடியலம்மா. எங்க போனாலும் யார பார்த்தாலும் என்ன கொலகார மகன்னு சொல்றாங்க. உலகமே சேர்ந்து சிரிக்க முடியா இப்படி ஒரு கேவலமான நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டு எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டார். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் ஏம்மா இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன்? அப்படி சொல்லாதேப்பா. இப்ப என்ன இன்னும் என்னம்மா ஆகணும்? அம்மா நீங்க சொல்லுங்க, எங்க அப்பா கொலை செஞ்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லப்பா, நான் அப்படியெல்லாம் நினைச்சதே இல்லை. பின்ன ஏம்மா எங்க அப்பாவுக்கு இந்த நிலைமை? நாங்க யாருக்கு என்ன கெடுதல் செய்தோம்? எங்க அப்பா குற்றவாளி இல்லைன்னு முடிவாகி ஜெயில இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் நீங்க என்னதான் தொலைச்சாலும் என் கண்ணீர் வற்ற போறதில்லை. குமார், சண்முகம் இருக்கும்போது நீ எதுக்காகப்பா கவலைப்படுற? அவ வந்ததும் உங்க அப்பா விடுதலை ஆகுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்ய சொல்றேன். என்ன நம்புப்பா. அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில தான்மா நான் இங்க ஓடி வந்திருக்கிறேன். அது தம்பியும் வந்துட்டான். சண்முகம், குமாரோட நிலைமை பாத்தியா? நான் பார்த்து என்னமா செய்யறது? என்ன சண்முகம் இப்படி சொல்லிட்ட? நீ பார்த்து எதை வேண்டாலும் செய்ய முடியும். உன்னுடைய திறமையும் செல்வாக்கும் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நீ மட்டும் மனசு வச்சிருந்தா எங்க அப்பாவை நாளைக்கே விடுதலை செஞ்சிடலாம். ஆமா தம்பி, எப்படியாவது குமாரோட அப்பா குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு விடுதலை செய்துட்டேன்னா எனக்கும் நிம்மதியா இருக்கும். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னப்பா இப்படி சொல்ற? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் லீவ்ல போயிருக்கிறதுனால அவர் நடத்த வேண்டிய இந்த கேஸ் அவருக்கு பதிலா நான் நடத்தி குமாரோட அப்பாவுக்கு எதிராக வாதாட வேண்டிய நிலைமையில் நான் இருக்கேன். இதோ பாருங்க ஆர்டர். ரொம்ப நல்லதா போச்சு. அம்மா, இனிமே நமக்கு கவலை இல்லை. எங்க அப்பா விடுதலை ஆகிறதுக்கு தகுந்தபடி கேஸ கொண்டுட்டு போய் எப்படியாவது நமக்கு சாதகமா முடிச்சுடு சண்முகம். இல்ல சண்முகம்? நோ மிஸ்டர் குமார், நீங்க நினைக்கிற தவறு. ஐ எம் வெரி சாரி. சண்முகம், குமார், உங்க அப்பாவுக்கு இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமை ஏற்பட்டதுக்கு நான் அனுதாபப்படுறேன். ஆனா இப்ப நீங்க சொன்னபடி கேஸ உங்களுக்கு சாதகமா நடத்த என்னால ஒரு நாள் முடியாது. என் மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்காது. சண்முகம், மை டியர் குமார், சண்முகம் உங்களுக்கு மட்டுமல்ல, சட்டத்துக்கு நண்பன். அதை மறந்துடாது. அம்மா அம்மா கேட்டீங்களா சண்முகம் சொல்றத? குமார் ஒன்னு அனாதை ஆக்கிடுவேண்டான்னு சொல்லாம சொல்றான். சண்முகம், நான் ஒண்ணு கேட்கிறேன். எங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட இதே நிலைமை உங்க அப்பாவுக்கு ஏற்பட்டிருந்தா நீ என்ன செய்வ? அந்த நிலைமையில கூட சட்டத்தை பாதுகாக்கிற என் கடமையிலிருந்து தவறவே மாட்டேன். என்னுடைய லட்சிய வாழ்க்கை
நம்முடைய நட்புங்கிற சிறு கோட்டுக்குள்ள அடங்குனது. ஒரே வார்த்தையில சொல்ல போனா சட்டம் தெய்வத்துக்கு சமமானது. அந்த தெய்வத்தை நான் ஒரு நாள் அலட்சியப்படுத்தவே மாட்டேன். சண்முகம், நான் சொல்றத கொஞ்சம் கேளப்பா. உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செய்யணுங்கிறதுக்காக அவங்க அப்பா எவ்வளவோ சிரமப்பட்டாங்க. அவங்க இல்லைன்னா அந்த பொண்ணு உனக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கு நீ ஏதாவது கைமாறு செய்தா இருந்தா இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். அம்மா, ஒருத்தர் செய்த உதவிக்காக உயிரை வேணாலும் கொடுத்தரலாம். ஆனா சட்டத்தை சாதகமாக்கிக்க கூடாது. அம்மா, நீதி அதை நிலநாட்ட உச்ச துணையா இருக்க சட்டம். இதையெல்லாம் உறவுக்காகவும் முறைக்காகவும் ஒரு நாளும் மாற்றிக்க முடியாதுமா. இத பாரு சண்முகம், அந்த விளக்கம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும்னா குமாரோட அப்பாவை நீ கண்டிப்பா விடுதலை செய்யத்தான் வேணும். சண்முகம், என்னைக்கு இந்த வக்கீல் தொழிலுக்கு வந்தியோ அன்னைக்கே சட்டத்தை உன் உயிரின்னு நினைச்சுக்கேன்னு கோவில் தர்மகர்த்தா வழக்குல எனக்கு புத்தி சொன்ன நீங்களா இன்னைக்கு இப்படி பேசுறீங்க? ஆமா, கோவில் தர்மகர்த்தாவும் குமாரோட அப்பாவும் வெவ்வேறு மனிதர்களா இருக்காங்க. ஆனா சட்டங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதானம்மா. ஏதோ என்னுடைய கஷ்டத்தை பார்த்து அம்மா சகிக்க முடியாம உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னாங்க. பரவாயில்ல, நீ உன் கடமையில இருந்து தவற வேண்டாம். சண்முகம், உன் முன்னேற்றத்திற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நல்லா பயன்படுத்திக்க. காற்றுள்ள போதே தூத்திக்க. நான் ஒண்ணு சொல்றேன். எந்த காரணத்தை முன்னிட்டாவது உங்க அப்பா நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டு விடுதலை அடைஞ்சா அதுக்காக மனப்பூர்வமா சந்தோஷப்பட போறவன் என்ன தவிர வேற யாருமே இருக்க முடியாது. நானும் ஒண்ணு சொல்றேன் மிஸ்டர் சண்முகம். உன் வாத திறமையால உனக்கு வெற்றி கிடைச்சு அதனால எங்க அப்பாவுக்கு தண்டனை கிடைச்சதுன்னா அவருக்காக ஒரு சொட்டு சோக கண்ணீரும் உன் வெற்றிக்காக 2 சொட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்க போறவங்க இந்த உலகத்துல என்ன தவிர வேற யாரும் இருக்க முடியாது. So, good luck. என்ன இது? யாரையும் காணோம். நாம தான் முன்னாடி வந்துட்டோமா? கோதண்டா, கோதண்டா, வாங்க. என்னப்பா இது? பிறந்த நாள்னு சொன்ன இங்க வந்து பார்த்தா ஒரு ஜோடிப்போ ஒரு அலங்காரத்தையும் ஒரு ஆளை கூட காணுமே. கூட காணுமே. ஏன்னு என்ன கேட்டா? அதானே எங்க அம்மாக்கல்ல பிறந்த நாள் இன்னைக்கு தானே. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. எனக்கு எவ்வளவு ஞாபகம் அரைஞ்சி பாத்தீங்களா? எங்க அம்மா அடுத்த மாசம் தான் பிறந்தாங்க. என்னப்பா வளர்ற? நான் வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன் நினைச்சு இங்க கூட்டிக்கிட்டு வந்து விளையாடுறியா? வாடிப்போ. ஓச்சிட்டு போறீங்க போல் இருக்கே. வந்தது வந்தீங்க, ஆட்டி சாப்பிட்டு போலாமா? குடிப்பைய பேச்ச கேட்டு வர்றதே தப்பு. அவர் காதல விழுந்தா எவ்வளவு கேவலமா நினைச்சு பாரு என்ன. ஐயோ, அந்த அண்டாள பயிர் என்ன ஆனவே? யார காணா? அக்கிரமமா இருக்கு. பால்காரன். கோல்டு பிரேம் கோமதியமா இருக்காங்களா? நான் தான் அது. என்னப்பா விஷயம்? உங்க லேடிஸ் கிளப்ல மிஸ் ராணி. ஆமா, எங்க செக்ரட்டரி தான் அவ. என்ன அவளுக்கு? கார் ஆக்சிடென்ட். ஐயோ, காரா? ஆரியா காரு. அப்ப பரவாயில்ல. சரி, இப்ப எங்க இருக்காங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. கோவிந்தம், ராஜி பத்திரமா வீட்டுல கொண்டாந்து விட்டுதே. நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன். அத்தை, ஆட்டி சாப்பிட்டு போங்க. ராஜி கிட்ட கொடுத்து அனுப்புப்பா. கேட்டு புறா 1 ரூபா. என்ன காரணே? 2 ரூபா கொடுக்குறேன் சொன்னியா? கோதண்டம், உன் குட்டெல்லாம் வெளியாயிடுச்சு. எல்லாம் உனக்காக தான். ஆமா, இதெல்லாம் அத்தைக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? உன் தலையில ஏதாவது இருக்கா? என்ன இல்லை எனக்கு, என்ன இல்லை எனக்கு, எதுதான் உந்தன் கணக்கு. சின்ன வயசு சிரிக்கிற மனசு, டிப்டாப் கண்டிஷன் உடம்பு. என்ன இல்லை எனக்கு, எதுதான் உந்தன் கணக்கு. சின்ன வயசு சிரிக்கிற மனசு, டிப்டாப் கண்டிஷன் உடம்பு. பகல் கொள்ளைக்காரன் வால்மீகி, அவன் பாரத கதையை எழுதலையா? பாவலனாம் கவி, மன்னிச்சுக்க, ஸ்டக்காய் போச்சு, ஆரம்பத்துல இருந்து வர்றேன். பாவலனாம் கவி காளிதாசன் ஒரு பார்த்திபன் கனவை வரையலையா? ஐயோ, கர்மம் கர்மம், எல்லாம் தலைகீழா சொல்றியே. அது நான் சிரசாசனம் போட்டுக்கிட்டு படிச்சது.
விஸ்வாமித்ர முனிவன் எழுதிய வீட்டு வைத்தியம் படிக்கலையா? விஸ்வாமித்ர முனிவன் எழுதிய வீட்டு வைத்தியம் படிக்கலையா? அந்த வேகத்தில் நானும் போறத பார்த்து விட்டுட்டியா மூட்டை கட்டிட்டியா? வேகத்தில் நானும் போறத பார்த்து விட்டுட்டியா மூட்டை கட்டிட்டியா? என்ன இல்லை எனக்கு, எதுதான் உந்தன் கணக்கு? ஹரிச்சந்திரன் மனைவி நளாயினி, அந்த அர்ஜுனன் மனைவி சந்திரமதி. இந்திரன் மனைவி மண்டோதரி, அந்த ராவணன் மனைவி இந்திராணி. புருஷனுக்காக உயிரை விட்டதா புராணம் இருக்குது எண்ணிக்கம்மா? புருஷனுக்காக உயிரை விட்டதா புராணம் இருக்குது எண்ணிக்கம்மா? நாம் பொண்டாட்டிக்காக உயிரையும் விடுவேன், பொட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கம்மா. பொண்டாட்டிக்காக உயிரையும் விடுவேன், பொட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கம்மா. என்ன இல்லை எனக்கு, எதுதான் உந்தன் கணக்கு? சின்ன வயசு சிரிக்கிற மனசு, டிப்டாப் கண்டிஷன் உடம்பு. விசாரித்த வகையில் பரமானந்தத்தின் மீது சாட்டப்பட்டுள்ள கொலை குற்றம் தக்க சாட்சிகளால் ருஜுவாக்கப்பட்டு விட்டது. ஆகவே பரமானந்தத்திற்கு இபிகோ 302வது செக்ஷன் படி மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். I am sorry. Congratulations, Mr. Shanmugam. முதலாளி மாணிக்கம், ஏப்பா கொஞ்ச நாளைக்கு உன்னை தலைமறைவா இருக்க சொன்னேன்ல? இப்ப கூட நான் தலைமறைவா தான் இருக்கேன். இப்படியே இருந்தா என் நிலைமை என்ன ஆகுறது? திடீர்னு தொழில வர நிறுத்திட்டீங்க. இப்போதைக்கு என்ன செய்யணுங்கிற? கடைசியா எனக்கு ஒரு பங்குதாரன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வந்தீங்களே, அதை கொடுத்துட்டா நல்லா இருக்கும். இதுக்கா இப்படி வருத்தப்படுற?
பீரோவை திறந்து உனக்கு வேணுங்கிற படத்தை நீயே எடுத்து என்ன மறைச்சிருக்கிற? உண்மையா தாப்பா சொல்றேன். நான் உனக்கு ஒண்ணு சும்மா கொடுக்கல, பாடுபட்டு இருக்கிறேன். அதுக்காகத்தான் கொடுக்கிறேன். போ எடுத்துக்கோ. முதலாளி நன்றிங்க, ரொம்ப நன்றி. மாணிக்கம், திடீர்னு எனக்கு ஒரு கவலை உண்டாயிடுச்சு. என்னங்க முதலாளி? பணத்தை பத்தி, உன்னை பத்தி. இவ்வளவு பணமும் செலவழிச்சு போயிட்டா அப்புறம் நீ என்ன செய்வே? அப்புறம் உன்னால சொல்ல முடியாது மாணிக்கம். நான் சொல்றேன், மறுபடியும் நீ என்கிட்ட வருவேன், பணம் கேட்பேன். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? பரமானந்தம் செத்ததுக்கு அப்புறம் என்னுடைய சகல ரகசியங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஒரு தண்ணி தான். ஏன் மாணிக்கம், நீ இருக்கணுமா? உன்னை பத்தின கவலை எனக்கு இருக்கணுமா? தேவையில்லை. உன்னை தீர்த்து கட்டிட்டான். நான் எப்பவுமே தெளிவா இருக்கலாம். இல்ல உன்னை முதலாளியை நீ கொலை செய்ய திட்டம் போடும் போதே உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் பாடுபட்டதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்க வந்தேன். ஆனா இனிமே அப்படி இல்லை. பணம் எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் உங்ககிட்ட வந்து கேட்பேன், நீ கொடுக்கணும். கூலி வேலை செய்தாவது நிம்மதியா வாழ்ந்திருக்கலாமே. கோடீஸ்வரனா வாழ ஆசைப்பட்டு குற்றங்களை செய்து உங்க உயிரை இழந்து கடைசியில என்னையா நாதையாக்க போறீங்களப்பா? அதையாக்க போறீங்களே குமார். உலகமே என்ன கொலைகாரன் சொல்லலாம், ஆனா நீயாவது என்ன நம்பப்பா. இல்லன்னா எத்தனை கயிறு இந்த கழுத்துல விழுந்தாலும் என் உயிர் என்ன விட்டு சாமானியமா தெரியாத. குமார், உன்கிட்ட சொல்ல வேண்டாம நினைச்சது இப்ப சொல்லு. கள்ளக்கடத்தலுக்கும் அது சம்பந்தமான கொலைக்கும் காரணம் நான் இல்லப்பா. எல்லாத்துக்கும் அந்த ரத்தனம் தான். ரத்தனமா? ஆமாப்பா. இதை ஏன் நீங்க கோர்ட்ல சொல்லல? உன் கண்ணுக்கு முன்னாடியே கைதாகி ஜெயில அடைக்கப்பட்டு உனக்கு அவமானத்தை தேடி தந்த. அதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற ஆசையே இல்லாம போயிடுச்சுப்பா. இப்போ நான் நிரபராஜன், நீயாவது நம்பணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ரத்தத்தை பற்றி சொன்னேன். இல்லைன்னா சொல்லியே இருக்க மாட்டேன். அப்பா, எவ்வளவு பெரிய விஷயத்தை மூடி மறைச்சிட்டீங்கப்பா. நீ ஆத்திரப்பட்டு ஏதாவது செய்திதான் பயந்துதான்ப்பா உங்ககிட்ட சொல்ல மறைச்சேன். இப்ப மட்டும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிற அந்த ரத்தத்தை பழிக்கு போய் வாங்காம விட மாட்டேன். இல்ல குமார், வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. உன் வருங்கால வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாரு. வருங்காலம் வாழ்க்கை, நீங்க என்ன விட்டுட்டு போறதுக்கு அப்புறம் நான் எதுக்காகப்பா வாழணும்? யாருக்காக வாழணும்? வேற யாருக்காக இல்லைன்னாலும் உன்னை பெத்த தாய்க்காக நீ வாழத்தான் பாரு. தாய்க்காகவா? ஆமாப்பா, உங்க அம்மா உயிரோட இருக்காங்க, இந்த ஊர்லயே இருக்காங்க. எங்க அம்மா உயிரோட இருக்காங்களா? இந்த ஊர்ல இருக்காங்களா? யாரு யாரு எங்க அம்மா? யாரு வீட்டுக்கு நீ அடிக்கடி போறியோ, யாரு அம்மா அம்மான்னு அன்போட கூப்பிடுறியோ, அந்த கௌரி தான்ப்பா உன்னை பெத்த தாய். ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு முந்தி கௌரி ஒரு இலை போட்டு வச்சிருக்கான்னு சொல்லுவி. அந்த இலை இந்த பாழுக்காக தான்ப்பா, இந்த பாழுக்காக. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே கௌரி கிட்ட போய் உங்க புருஷன் பேரு பரமசிவன் தானேன்னு கேளு. ஆமான்னு சொல்லுவாங்க. உங்க மூத்த பையன் பேரு என்னன்னு கேளு. குமரேசன் சொல்லுவாங்கப்பா. குமரேசன்? பரமசிவன்? ஆமாம். என் வாழ்க்கை பாதையை மாத்தின அதே ரத்தனம் தான் நம்ம பேரையும் மாத்தினான். அது மட்டும் இல்லை, உங்க அம்மா செத்து போயிடுதா போய் சொல்லி என்னை ஏமாத்துறதும் அவனே தான்ப்பா. ஐயோ, இதெல்லாம் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. இப்பதான் எனக்கு புரியுது. அம்மாவை நான் முதல்ல சந்திச்சப்ப, அம்மா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, ஆமாப்பா நானும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி, ஏன்பா நீ யாருன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அம்மா என் பேர் குமார், எங்க அப்பா பேர் பரமானந்தம், நான் ஒரு தாய் இல்லாத பிள்ளைன்னு என்ன பெற்ற தாயிக்கிட்டே சொன்னது. அப்பா, இன்னொரு சமாச்சாரம், நீங்க ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சண்முகத்துக்கிட்ட அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? சண்முகம் அவர் நிரபராதின்னு நிரூபிச்சு சீக்கிரம் அவரை விடுதலை செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சினாதான் எனக்கு நிம்மதின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நான் தெரிஞ்சுக்க முடியாதபடி செஞ்சிட்டீங்களே. முடியாது, இனிமேல என்னால பொறுக்க முடியாது. நான் இப்ப போய் எங்க அம்மாவை பாக்குறேன். குமார், கௌரியும் நீ வழக்கம் போலதான் சந்திக்க, தாய் மகனமா சந்திக்க கூடாது. நீ யாருன்னு காட்டிக்க கூடாது. ஏன்பா
ஐயோ, அதை நான் எப்படிப்பா சொல்லுவேன்? குமார், என்ன பிரிஞ்சு 25 வருஷத்துக்கு அப்புறம் கூட நான் உயிரோடு இருக்கேன்னு நம்பி பூவும் பொட்டுமா சுமங்கலி கோலத்துல இருக்கிற உங்க அம்மா கிட்ட போய், அம்மா நான் தான் உங்க மூத்த மகன், எங்க அப்பா தான் உங்க கணவர், கொஞ்ச நாள்ல அவர் தூக்குல தொங்க போறாங்க, நீங்க விதவை ஆக போறீங்க அப்படிங்கிற கொடிய செய்தியை சொல்லி உங்க அம்மாவை துடிக்க வைக்க போறீங்க. வேண்டாப்பா வேண்டாம், இதெல்லாம் தெரிஞ்சா எனக்கு முன்னே உங்க அம்மா செத்து போயிடுவாங்க. இது கொடுமைப்பா, இது கொடுமை. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து தாயன்பு என்னான்னு தெரியாம ஏங்கி கிடந்த எனக்கு தாய் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா நான் தான் உங்க மகன் ஓடி போய் அவங்க பாதத்தை என் கண்ணீரால கழுவுற அந்த பொன்னான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்காம என் வாய்க்கு பூட்டு போட்டுட்டீங்களப்பா. அம்மா, குமார், அம்மா, குமார், அம்மா, வாப்பா, வா. குமார், குமார், என்னப்பா எழுந்தப்பா. குமார், உன் மனசுல எவ்வளவு வேதனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும்ப்பா. ஷண்முகம் தான் உங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். அம்மா, மன்னிச்சிடுப்பா. அப்படின்னா சொல்லாதீங்கம்மா. குமார், நீ அடிக்கடி இங்க வந்துகிட்டு இருந்தாதாப்பா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்க. நினைக்கிறதா? இதுதானே என் வீடு, நீங்கதான் என் தாய். மனிதர்கள் தன்னை அடிக்கடி பார்க்க முடியாதுங்கிற காரணத்தினாலதானே கடவுள் உலகத்துல தாய்களை படைச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட கண் கண்ட தெய்வமான உங்க காலடியை விட்டுட்டு நான் எங்க அம்மா போக போறேன் சொல்லுங்க. குமார், அடுத்த வெள்ளிக்கிழமை கௌரி நோம்பு. அப்படின்னா மாங்கல்ய பலத்துக்காக பெண்கள் கொண்டாடுவாங்களே அது. அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், சொல்றீங்களா? என்னப்பா? ஒண்ணு இல்ல, சண்முகத்தோட அப்பா பேர் என்ன? ஏன்பா? ஒண்ணு இல்லம்மா, எங்க அப்பா தான். சண்முகத்து அப்பாவை பத்தியாவது தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். இந்த கடவுளுடைய பேர் தான் என் கடவுளோட பேர். பரமசிவம். காணாம போன உங்க பிள்ளையோட பேர் என்ன? குமரேஷ். பரமசிவம், கௌரி, குமரேசன், சண்முகம். பரமசிவம், கௌரி, குமரேசன், சண்முகம். பரமசிவம், கௌரி, குமார். கடவுள், இந்த பிள்ளையை நீதான் காப்பாத்து. டாடி, அந்த குமார மறந்துட்டு நான் சொல்ற மாப்பிளைய கட்டிட்டு சந்தோஷமாயிரு. முடியாது. என்னடி இது? நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு என்னமோ முடியாதுன்னு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கிற. அம்மா, கல்யாணம் என் சொந்த விஷயம். நான் கட்டிட்ட குமாரத்தான் கட்டிக்குவேன். இல்லன்னா கடைசி வரைக்கும் கண்ணியாவே இருந்துடுவேன். கேட்டீங்களா அவன் சொல்றத? கோமதி, ஏற்கனவே அவன் நொந்து போயிருக்கான், நீ வேற உயிரை வாங்காத. மாமா, நீ என்னம்மா, அக்கால விட்டுட்டு நான் மட்டும் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன். ஏண்டி 2 பேருமா சேர்ந்து ரிஹர்சலா பண்ணி வச்சிருக்கீங்க? வாங்க. அப்பா, என் மேல கோபமா? இல்லம்மா, உன் நிலைமையில இருந்து பார்த்தா நீ சொன்னது தப்பா. விதியோட விளையாட்டை பத்தி தான் யோசனை பண்ணி நீண்ட நாளா நெருங்கி பழகின ஒரு நண்பன், அவருக்கே நான் மரண தண்டனை வைக்கும்படியான நிலைமை எனக்கு உண்டு. அந்த குமார நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்பா, அவங்க அப்பாவை காப்பாத்த வேற வழியே இல்லையே. இல்லம்மா, அப்பீலுக்கு வழியே இல்லை. ஆனா ஒண்ணே ஒண்ணு. என்னப்பா அது? முயற்சி பெற்று, அதாவது கருணை மனு. ஜனாதிபதியா பார்த்து இறக்கப்பட்டு தண்டனை கொஞ்சம் குறைக்கலாம். ஆகட்டும் குமார், இன்னைக்கே கருணை மனுவுக்கு அப்ளை பண்ணிடுவோம். ரொம்ப நன்றி சார், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார், நான் வரேன். நல்லது குமார். வரேன் சார். சரிம்மா. குமார், நான் சொல்றேன், நீங்க வேணும்னா பாருங்க, உங்க அப்பா நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டு கண்டிப்பா விடுதலை அடையத்தான் போறார். கீதா, உன் வாக்கு பலிச்சதுன்னா என்னை விட பாக்கியசாலி வேற யாருமே இருக்க முடியாது.
என் மகனை பத்தி நானே குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்களே வந்து பாருங்க அவன் செய்கையெல்லாம் எப்படி இருக்கு. வாங்க. போதுமா வேணுமா? நான் ஊட்டுட்டேன் வைக்கவா மண்ணாங்கட்டி கையெடு கையெடு உனக்கு போதுமல்பா. என்ன தேய்ச்சி பழிச்சுட்டே இருக்கிறியா? நீதான் அள்ளி விளக்கிட்டேன்னு எனக்கு தெரியணுமா? போச்சுட்டு போக திரும்ப இங்க வரல எங்க பாக்குற அங்க என்ன ஆகுற? பள்ளி அடிக்க போறான். என்ன சொன்ன? ஆமா ஆமா சந்தேகமே இல்லை, ரொம்ப முத்தி போச்சு. நகத்தை கடிக்க கூடாது. ஏன் நகத்தை கடிச்சா உனக்கு அடிக்குதா? இந்தாப்பா ஆள் புதுசு, எந்த டைப்னு நமக்கு சரியா புரியல, அதனால ஜாக்கிரதையா பேசு. யார பாத்துட்டேங்கிற போடா. ஏய் உன்னதான் இன்னும் ஒரு வாரம் 10 நாள் எல்லாம் சரியாக்கிறேன், ட்ரபிள் பண்ணாம வந்துரு. எனக்கு என்ன ரிப்பேர் நீங்க சரியாக்குறேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் வைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? ஏய் மாமா எனக்கு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டியே நீ ஒரு மாமனா? கல்யாணம் அயோக்கிய பயல நீ ஒரு அப்பனா? சொத்துல காலெல்லாம் கூட தரமாட்டேன்னு என்ன அம்போடு நடுத்தருல விட்டுட்டியாடா பாவி பாவி. நல்லா இருப்பியா? அரே பாய் நான் திக்குவா பாய். அரே பாச்சா பாய் நிஜமா இங்க வந்திருக்கிறேன். மோதிரம் கி வாட்ச், ஷபர் வாட்ச், ஜிலஹாத் வாட்ச், ஜிலஹத் வாட்ச், மாஷம் கி வாட்ச், வருஷம் கி வாட்ச் வித் இங்கிலீஷ் டேட். இப்படியா? நான் ஒண்ணும் பைத்தியம் இல்லையா? சகோதரர்களே, இந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கிறவங்க யாருக்குமே பைத்தியம் இல்ல, வெளியே இருக்கிறவங்களுக்கு தான் பைத்தியம். இவருக்கு நடினாவை கொடுத்தா பைத்தியம் வெளியும், இவருக்கு சொத்து கொடுத்தா பைத்தியம் வெளியும், பாய்க்கு வாட்சில வருமானம் வந்தா பைத்தியம் வெளியும். ஆனா வெளி உலகத்தில் இருக்கிறவனுக்கு எது கொடுத்தாலும் பைத்தியம் வெளியவே வெளியாது. அர்த்தமா? எங்க உள்ள இருக்கிறாங்க போடா கண்ணு உள்ள போட்டி போச்சு.